ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு நைட் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. தலைவர் இன்றைக்கி வழக்கம் போல் லேட்டாக தான் வர போகிறாரு. அதனால் நடுராத்திரி சமையல் தான். என்னென்ன செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராசரிஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை தான் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த பல்காக வாங்கி வச்சு அது ஒரு மாதிரி கெட்டு போய் அந்தளவுக்கு இது பண்ணலாம் மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்கிக்குவேன். ஒருத்தங்களாம் இந்த மந்த்லி கிராசரிஸ்லாம் வாங்குறாங்க. அவங்களாம் நிறைய சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோலாம் சமைக்க மாட்டேன். அதனால் அப்பப்போ எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி ரீஃபில் மட்டும் பண்ணி வச்சுப்பேன். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய ஆனியன்லாம் கட் பண்ணி சூப்பராக தாளிச்சிட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னா பணியாரம் செய்ய போகிறோம். இந்த நேரத்துக்கு எனக்கு பணியாரம் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. அதுவும் ஹெல்த்தியர் வெர்ஷனில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி பணியாரம். எங்கள் வீட்டிலலாம் வழக்கமாக ராகி பணியாரம் செய்வோம், எல்லாருமே சாப்பிடுவோம். ஆனால் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியல. சாப்பிடாம எங்கே போயிட போகிறோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் லெவலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பணியாரத்துக்கு தாளித்து அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வேர்க்கடலை சட்னிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என்னோட ஃபேவரெட் வந்து பணியாரம், வேர்க்கடலை சட்னி அவனோட ஃபேவரெட். அதனால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோட சட்னியும் சூப்பராக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி தலைவர் கொஞ்சம் குயிக்காக 9:30 அப்படிங்கிறப்பெல்லாம் வந்துட்டு அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டார். நான் வந்து பணியாரம் ஊற்றிட்டு இருந்தேன். இந்த பணியாரம் வந்து எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே தான் இருந்துச்சு. ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து எனக்கு டவுட்டு தான். இந்த பையன் சாப்பிடுமா சாப்பிடாதா சாப்பிடுமா சாப்பிடாதான்னு ஒரே இது தான். அதனால் கொஞ்சமாக சாதமும் வச்சுட்டேன். ஏன்னா வீட்டில் இருந்தால் நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு நான் பிடிச்சிப்பேன். பட்டு வேலைக்கு போயிட்டு வரதுனால வயிறு நம்ம சாப்பிடட்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சாதம் மட்டும் கொஞ்சமாக வச்சுட்டேன். அப்புறம் அவர் வந்த உடனே சாப்பிட்றதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து கொடுத்தேன். இன்றைக்கி வந்து தலைவர் கொஞ்சம் குயிக்காக வந்ததுனால ஃபிஷ் ஃப்ரைலாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நான் வந்து 2 பணியாரம் மட்டும்தான் சாப்பிட்டேன். அது கூட கொஞ்சமாக சாதம் கடலக்காய் சட்னி வச்சுக்கிட்டேன். இதில் ட்விஸ்ட் என்னென்னா தலைவர் சாதம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டாரு. பணியாரம் சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டாரு. என்னாலேயே நம்ப முடியல.